Hi, hello, good evening, my dear children. How are you all? I hope you are doing great. This is Matilda, Faculty of Science and English. Welcome back to another video. Today we are going to see 15, I think 6 or 7 beautiful adjectives in terms of, it will be going to helpful for you in terms of writing, letter writing officially or unofficially, and if you want to speak a good English, not boring English, okay. So you want to beautiful English, that definitely it will be going to helpful for you. Yes, of course, another those who are going to write the exam, definitely watch it before, okay. So today a motivation course, yes, of course, as usual you are doing, okay, motivate you and myself also, okay. So leadership is about empathy. What is meant by empathy? Empathy in the sense ability to understand and share another person's feelings and experience. It is a combination of cognitive. What is meant by cognitive? இந்த வேர்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Cognitive and emotions. ஓகேங்களா, அதாவது ஒருத்தவங்களுடைய மென்டல் ஸ்டேட்டும் எமோஷனல் ஸ்டேட்டும் உங்களால் அந்த இடத்துல போய் புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொன்னாக்கா, தட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் த லீடர்ஷிப். இப்போ வில்லேஜெல்லாம் ஒருத்தங்க கடைக்கோடியில் ஒருத்தங்க இருக்காங்கன்னா, வாட் தே ஆர் திங்கிங், அவங்க மைண்டு வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல விவேக் சார், அது மாதிரி அவங்களுடைய மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்குன்னு உங்களால் இஃப் யூ கேன் ரீட், இஃப் யூ கேன் அப்சர்வ், தட் இஸ் எ terms of good leader, okayங்களா. but still you can understand what the other person is feeling even if you haven't experienced that same situation, okayங்களா. but லீடராக இருக்கும்போது you have certain luxurious lavish way of lifestyle, yes, it is not wrong, good, but poor people, they had a different kind of situation, okay. அந்த சுச்சுவேஷன் நீங்கள் இல்லைனா கூட பரவாயில்ல, but you have to experience those experience they add, ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும்னு சொன்னாக்கா யூ ஆர் த குட் லீடர். அதுதான் திஸ் இஸ் த, எஸ் அஃப்கோர்ஸ் தே ஆர் கோயிங் டு ரைட் தி எக்ஸாம், தே ஆர் ஆஃபீஸர்ஸ், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பீப்புள் மைண்ட் செட், ஓகே. தட்ஸ் ஒன்லி ஐ சூஸ் திஸ் கோட்ஸ் ஃபார் யூ, okay. Leadership is about empathy. It is about having the ability to relate to and connect with the people for the purpose of the inspiring and empowering their life. யாருடைய லைஃப்? அவங்களுடைய லைஃப், ஓகேங்களா. Let's go to our video. ஓகே, காம்ப்ரஹென்சிவ் மெத்தடில் வந்துட்டு இன்னொரு பேராகிராஃப் நான் எடுத்துகிட்ருக்கேன். ரீடிங் காம்ப்ரஹென்சிவ் ஆர்சிலாம் எக்ஸாமில் வரும்ல, அது மாதிரி இது ரீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த அட்ஜெக்டிவ்க்கு என்ன மீனிங்கு, இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் பார்க்கலாம், ஓகே. வெல், ஐ விசிட்டட், ஏடி சேர்த்துருக்காங்க விசிட் கூட. அப்போது இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம், சரிங்களா. ஐ விசிட்டட் எ லஷ். வாட் இஸ் மீன் பை லஷ், ஓகேங்களா. இப்போ இந்த வார்த்தை என்னவா பயன்படுதுன்னு நீங்கள் யூஸ் பண்ணணும். லஷ், க்ரீன் கலரில் இருக்கிற எல்லாமே, ரெட் கலரில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு அட்ஜெக்டிவ்ஸ், நவுனை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ், ஓகேங்களா. லஷ்னா அடர்ந்த, சிம்பிளாக தமிழில் சொல்லணும் அடர்ந்த. நம்ம என்ன சொல்லுவோம், அடர்ந்த காடு பகுதிகள், நல்ல மழை பெஞ்சது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். லஷ் ரைன், லஷ் க்ரோத், நல்லா வளர்ந்துருக்கு. புல் போன வாரம் தான் வெட்டி விட்டேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஓகே. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் வாட் இஸ் மீன் பை லஷ்ன்னு சொல்லிட்டு, பட் தனியாக எடுத்து அந்த அட்ஜெக்டிவ் என்னென்னு பார்க்கலாம். லஷ்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ், ஓகேங்களா. அட்ஜெக்டிவ் க்ரீன், ஃபர்டைல், விளைநிலமாக இருக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் அடர்ந்த காடு. எதுக்கு வேணால் நீங்கள் அடர்ந்த எதுக்கு வேணால் சொல்லலாங்க. அடர்ந்த புல், அடர்ந்த காடு, அடர்ந்த மரங்கள் இருக்குது, அடர்ந்த பிளான்ஸ் இருக்குது, அடர்ந்த நெல் விளையுது, அந்த மாதிரி அடர்ந்த எல்லாத்துக்குமே லஷ்ன்னு சொல்லலாம், ஓகேங்களா. க்ரீன் ஃபர்டைல்னா அது விளையக்கூடிய நிலங்கள். அண்ட் abundantly vegetated, நிறைய இருக்கும் இல்லையா. abundantlyனா என்னது, நிறைய, ஓகேங்களா. அடர்ந்த, அதுதான் நிறைய, abundantly vegetated, okay. The lush jungle is home to a diverse range of plants and animal species. என்ன சொல்கிறாங்க, அடர்ந்த காடுகளுக்குள்ள ஜங்கல் மாதிரி இருக்கிற அந்த, ஓகே. வெர்டாண்ட் அப்படின்னும் போது திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் அட்ஜெக்டிவ், ஓகேங்களா. அட்ஜெக்டிவ் எப்படி இருக்குனாக்கா அதே தான், லஷ் வந்து அதே மீனிங் தான், க்ரீனரியாக இருக்கும், ஸ்பெஷலி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்டு ஃப்ளரிஷிங்னா வளமான, சுத்த தமிழில் சொன்னால் வளமான, ஓகேங்களா. அடர்ந்த க்ரோயிங் பிளான்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளி யூ கேன் சே க்ரோயிங் பிளான்ஸுக்கு வந்து சொல்கிறதுக்காக வெர்டாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இந்த வெர்டாண்ட் மெடோஸ் ஸ்ட்ரெச்டு as far as I could see, ஓகேங்களா. அது ஆஸ் ஃபார் அஸ்னால் நான் பார்த்த வரைக்கும், என்னுடைய கண்களால் பார்க்கக்கூடிய தூரம் வரைக்கும், லிமிட்டட் பவுண்ட்ரி, ஓகேங்களா. தூரம் வரைக்கும், as far as,
ஓகேங்களா? அது வரைக்கும் நான் வந்து breath taking already, இது breath taking is adjective already நம்ம பார்த்துட்டோம். again I am revising you. okay, stunning, beautiful, அதாவது மூச்சே நின்று போகிற அளவுக்கு அழகான, ஓகேங்களா, ஹேண்ட்ஸமான, ஓகேங்களா. ஜென்ஸுக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸம் சொல்லுவாங்க, ஓகே. மேலுக்கு வந்து ஹேண்ட்ஸம் சொல்லுவாங்க, ஃபீமேலுக்கு வந்து பியூட்டிஃபுல், கார்ஜியஸ், பிரிட்டி, ஓகே, இந்த மாதிரி அட்ஜெக்ட் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஹேண்ட்ஸம் அண்ட் அது மாதிரி சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸ்டன்னிங், ஆவ் இன்ஸ்பைரிங் அண்ட் அஸ்டானிஷிங். ஓ மை காட், நான் வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் உங்களை பார்த்து. சர்ப்ரைசிங்க்கு இன்னொரு மீனிங் தான் அஸ்டானிஷிங், ஓகேங்களா. த வியூ ஃப்ரம் மவுண்டைன் டாப் வாஸ் பிரெத் டேக்கிங். எஸ் அஃப்கோர்ஸ் மவுண்டனுக்கு மேலே. ஓகே, எக்ஸ்பான்சிவ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அட்ஜெக்டிவ்ஸ், ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வைடு, எக்ஸ்பான்சிவ்னா அதாவது வைடு, நிறைய, ஓகேங்களா. வாஸ்ட்னாலும் நிறைய. அண்ட் எக்ஸ்டென்சிவ், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, நிலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் விரிவாக கட்டுதல், அது மாதிரி அர்த்தம், சரிங்களா. த எக்ஸ்பென்சிவ் டெசர்ட் வாஸ் கவர்டு வித் என்லெஸ் சாண்ட். எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த அட்ஜெக்டிவை, எப்படி யூஸ் பண்ணலாம்? டெசர்ட் வாஸ் கவர்டு வித் என்லெஸ் சாண்ட். நிறைய, என்லெஸ்னா என்னது, ஒன்றா ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மண்ணால் மூடப்பட்டிருக்குது. எது? டெசர்ட்டு, சரிங்களா. அது மாதிரி யூஸ் பண்ணணும், சரிங்களா. லெட் மீ சி டென்சஸ். சாரி, டென்சஸ். த வந்திருக்கு, டெஃபினட் ஆர்டிக்கல். இது அட்ஜெக்டிவ். டெசர்ட் இஸ் எ நவுன். எந்த மாதிரி? ஓகே, வாட் இஸ் மீன் பை ஃப்ரெஜைல்? ஃப்ரெஜைல் வந்து இன்னொரு வகையான அட்ஜெக்டிவ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டெலிகேட், ஓகேங்களா. டெலிகேட்ன்றதுக்கு 2 மீனிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு அதான் ஈஸிலி பிரேக்கபிள், சாஃப்ட், அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்துட்டு சட்டில், இன்னொன்று சட்டில் ஆர் சாஃப்ட்டு ஆர் ப்ளசண்ட், அந்த மாதிரி மீனிங் இருக்குது. இங்கே வந்து கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இங்கே வந்துட்டு ஈஸிலி பிரேக்கபிள் அந்த மீனிங் தான் வரும், சரிங்களா. அதுதான் வித்தின் த கான்டெக்ஸ்ட் யூ ஹேவ் டு டாக்கிங் அபவுட். டெலிகேட், ஈஸிலி டேமேஜ், ஈஸிலி பிரேக்கபிள். பிரிட்டர், பிரிட்டர்னா ஈஸிலி உடையக்கூடிய, கண்ணாடி பொருட்கள்லாம் ஈஸியாக உடஞ்சிடும் இல்லையா, அதுக்கு ஃப்ரெஜைல்னு சொல்லுவோம். ஈஸியாக சென்சிட்டிவாக இருக்கிறவங்கள ஈஸியாக வந்துட்டு ட்ரிகர் பண்ண முடியும், அது மாதிரி இருக்கிறவங்கள ஃப்ரெஜைல் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். இன்னொரு பர்சனாலிட்டி இருப்பாங்க, யார் எது சொன்னாலும் கண்டுக்காமல் இருக்கும்.